வணக்கங்க. இன்றைக்கி தினமலர் குறுக்கெழுத்து போட்டி சால்வ் பண்ண போகிறோம். நான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னா 13/3/2026ங்க. சரிங்களா? இன்றைக்கி 1 by 1 சால்வ் பண்ணலாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இடமிருந்து வலம். சுதந்திர போராட்ட வீரர் பால டேஷ். இவர் யார் அப்படின்னா பால கங்காதர திலகர். விடுதலை போராட்டத்தில் முக்கியமாக உள்ளவர், முக்கிய தலைவர் பால கங்காதர திலகர். பால கங்காதர திலகர். இவர் பிரிட்டிஷ்காரங்க இந்திய அமைதியின்மை தந்தை அப்படின்னு சொன்னாங்க. இவர் லோகமானியா அப்படின்னும் அழைப்பாங்க. சரிங்க. 1 மேலேருந்து கீழே. வயல் களம். வயல் இருக்கக்கூடிய இடத்த, அந்த நெல் நடக்கூடிய இடத்தெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா வயல்வெளி, வயற்கரை, வயல் பகுதி, இல்லைன்னா செரு, இல்லைன்னா என்னன்னு சொல்லுவோம் கழனின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் கழனி. அந்த வயல் பகுதியை சொல்லக்கூடிய கழனி, இல்லைன்னா செரு, இல்லைன்னா வயற்கரை, வயல்வெளி, வயல் பகுதின்னு சொல்லலாம். இப்போ 2 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாம். சிங்கம் இப்படி வர்ணிப்பது உண்டு. சிங்கத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா காட்டு ராஜான்னு சொல்லுவோம். காட்டோட ராஜா, காட்டு ராஜா. சரிங்களா? இப்போ 9 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாம். கொடுஞ்செயல், அடக்குமுறை. 2ஆவது எழுத்து ட்ரா வந்துக்கனால அராஜகம்னு எழுதலாம். அராஜகம். சரிங்க. இப்போ இங்கே சால்வ் பண்ண மேலே முடிச்சுவோம். 3 மேலேருந்து கீழே. மனோரமா என்பதில் ஒரு பாடகர் நீங்கிவிட்டால் மற்றொரு பெண்ணின் கிடைக்கும். மனோரமா பேரில் பாடகர்னு யார்? மனோவை நீக்கிட்டா ஒரு பெண்ணோட பேர் என்ன? ட்ராமா. சரிங்களா? சரிங்க. 6 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். மாவுக்கு தா மட்டும் போட்டால் போதும். மாதா பிதா குரு தெய்வம். 7 மேலேருந்து கீழே. இது எடுத்தால் தண்ணீர் குடிப்போம். மேலே தாவுக்கு இம்முக்கு. தாகம் எடுத்தால் தண்ணி குடிப்போம். தவிச்சதுன்னா தண்ணி குடிப்போம். தாகம் எடுத்தால் தண்ணி குடிப்போம். சரிங்க. மேலேருந்து இந்த சைடு சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ ஹிண்ட்டு கிடச்சிருக்கு. 10 மேலேருந்து கீழே. ஒரு அளவை, இல்லைன்னா யானை. கஜம் அப்படின்னு சொன்னால் யானையை சொல்லலாம். ஒரு கஜம் பூ இப்போ சொல்லக்கூடிய ஒரு கஜம்னா சொன்னால் யார்டுன்னு அர்த்தம். யார்டுன்னா 3 அடி, 3 ஃபீட்டுங்கிறத யார்டுன்னு சொல்கிறோம். இந்த காஞ்சி பட்டு எடுக்கையிலலாம் 5 கஜம் பட்டு எடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே சொல்லக்கூடிய கஜம்னா நான் சைடு யானை. சரிங்க. 16 இடமிருந்து வலம் என்ன? 2ஆவது எழுத்து இம்மு. சுமை தூக்கும் போது தலையில் அழுத்தாமல் இருக்க ஊட்டி தலையில் வைத்து கொள்ளப்படும் துணி. இந்த குடத்தில் தூக்கலாம் துணியை சுற்றி தலைக்குள்ளே வச்சுக்குவாங்க, தலைக்கு மேலே. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சும்மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் சும்மாடு. சரிங்களா? சரி. இப்போ 12 மேலேருந்து கீழே. 2ஆவது எழுத்து 2ன்னு ஆரம்பிக்கும். பேக்கரி. பேக்கரின்னா என்ன இடம்? ரொட்டி செய்த இடம். அந்த இடத்த தமிழில் பேக்கரி அப்படின்னா வெதுப்பகம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா அடுமனைன்னு சொல்லலாம். இங்கே அடுமனை தான் சொல்ல போகிறோம். ஏன்னா 2ஆவது எழுத்து 2 வந்துடுச்சு. அடுமனை.
இல்லைன்னா வெதுப்பகம்னு சொல்லலாம். சரிங்க. 12 இடமிருந்து வலம் என்ன? மறைந்த தலைவரின் பிறந்த நாள் அன்று அவரது சமாதிக்கு சென்று தொண்டர்கள் டேஷ் செலுத்தினர். என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சலி செலுத்துவாங்க. சரிங்க. இப்போ பாருங்க 5 மேலேருந்து கீழே லீல முடிஞ்சிருக்கு. ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசு பெற்று தந்த இலக்கியம். ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் தேசிய கீதம் எழுதியவர். சரியா? பங்களாதேஷில் அது போக இவர் எதுக்காக இவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னா கீதாஞ்சலி. என்ன கீதாஞ்சலி? கீதாஞ்சலின்னு எழுதின கவிதை. சரிங்களா? இது வங்காளம் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காரு. இந்த கவிதைக்கு அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அவர் இந்தியா வங்காளத்துக்கு இந்தியாவுக்கு தேசிய கீதம் எழுதினவர். அதாவது குழப்பண்டா. 8 இடமிருந்து வலம் என்ன? எஸ்எம்எஸ் என்பது டேஷ் சேவை. எஸ்எம்எஸ் அப்படின்னா ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ், குறுஞ்செய்தி அப்படின்னு சொல்லலாம். இஞ்செய்தி. சரிங்களா? 4 மேலேருந்து கீழே. இந்த கடல் நத்தையின் ஓடு இயற்கையான இசைக்கருவி. கடலில் உள்ள நத்தையோட ஓடை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சங்குன்னு சொல்லுவாங்க. சங்கு ஒரு இசைக்கருவி தான். சரிங்க. 13 மேலேருந்து கீழே. சேல ஆன்சர். காய்ச்சலுக்கு பிறகு அவரது குரல் மிகவும் டேஷ் ஒலித்ததால் அது பலருக்கும் கேட்கவில்லை. இதுக்கு இன்னும் ஹிண்ட் வந்தால் தான் எழுதலாம். மட்டும்தான் கிடச்சிருக்கு. 17 இடமிருந்து வலம் என்ன? இடுகாடு. இடுகாடுனா சுடுகாடு. ஆனால் இங்கே மே வந்ததுனால மயானம்னு எழுதலாம். மயானம்னா சுடுகாடு தான். சரி, 21 எழுதுனா மேலே உள்ளதுக்கு ஹிண்ட் கிடைக்கும். இரவு அல்ல, நைட்டு இல்லை. நைட்டு இல்லைன்னா பகல்னு சொல்லலாம். 3 எழுத்து. சரிங்க. 13 மேலேருந்து கீழே. காய்ச்சலுக்கு பிறகு அவர் குரல் மெதுவாக ஒலிச்சதுனால அதனால் பலருக்கு கேட்கலையாம். மெதுவாக அப்படிங்கிறதுக்கு சன்னமாக அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மெல்லியதாக. சரிங்க. 21 மேலேருந்து கீழே. கைலாசம் ஒரு சிவன் வசிக்கக்கூடிய மலை. சிவன் இந்தியா, சீனா, திபெத் 3 பேருக்கும் சொந்தமாக உள்ள மலை கைலாஷ். இதை டேஷ் மலைங்காங்க. 2 எழுத்து தான். இது பனிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இது சயின்டிஃபிக்கில் ஹிஸ்டாரிக்கில் இன்னும் நிறையா இருக்குது. 19 இடமிருந்து வலம் என்ன? தன் டேஷ் தன்னை சுடும். இது பழமொழி தாங்க. தப்பு செஞ்ச தண்டனை அனுபவிக்கணும். தன் வினை தன்னை சுடும். நம்ம செஞ்ச வினையே நம்மளை சுடும். 19 மேலேருந்து கீழே. திரைப்படங்களில் தீயவன் என்றால் வில்லன், தீயவள் என்றால் வில்லி. சரிங்க. 20 இடமிருந்து வலம் என்ன? இலங்கையின் ஜனாதிபதியாக விளங்கியவர் டேஷ் விக்ரமசிங்கே. 2024 வரைக்கும் வந்தார். யாருன்னா ரணில் விக்ரமசிங்கே. சரிங்க. 14 மேலேருந்து கீழே. அழகன். இன்னும் ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 18 இடமிருந்து வலம் என்ன வருதுன்னு பார்ப்போம். எதிரியை மன்னிக்கும் டேஷ் மனப்பான்மை கொண்டவர். எதிரியை மன்னிக்கக்கூடியதுன்னா
இரக்க மனப்பான்மைன்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப இரக்கமாக, ரொம்ப இரக்க மனப்பான்மை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்க. 22 இடமந்து வளம் என்ன? ஜென்டில்மேன். ஜென்டில்மேன்னா நல்ல மனுஷன், பண்புள்ள மனிதர் அப்படிலாம் எழுதுறதுக்கு இடம் கிடையாது. பெருமகன் எழுதுறதுக்கு இடம் கிடையாது. கணவான், வான். கூகுளில் போய் ஜென்டில்மேன் ட்ரான்ஸ்லேட் டு தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா கணவான் தான் வரும். சரிங்களா? சரிங்க. 16 மேலேருந்து கீழே. அழகன். ஜாதகம் பக்கத்தில் அழகன்னா இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுக்கிரன். சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. 15 மேலேருந்து கீழே. பயங்கரமான. பதினாலு இடமிருந்து வர என்ன வருதுன்னு பார்த்துட்டு சால்வ் பண்ணலாம். நடிகை திலகம் பெயரில் திறவுகோள். நடிகை திலகம்னா சாவித்திரி. இதில் வந்து திறவுகோள் அப்படின்னா சாவி தான். அப்போ அழகன் அப்படின்னா பயங்கரமான அப்படின்னா இங்கே பாருங்க விகாரமான. சரிங்களா? கடைசி கேள்வி 11 மேலேருந்து கீழே. ராம சீதையின் இரு மகள்களான லவ டேஷ் என்ற பெயரில் திரைப்படம் வெளிவந்தது. ஆக்சுவலாக படம் பேர் தான் லவ குசா. ராமாவோட பையங்க வந்து லவன் குசன். இவங்கள பற்றி சொல்லக்கூடிய இது என்னென்னா ராமாயணத்தில் உத்தியோகாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. இன்றைக்குள்ள எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் தப்பு இல்லாமல் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பே வராத அளவுக்கு நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேங்க. நேற்று இருந்த மிஸ்டேக்கு நானே கண்டுபிடிச்சிட்டேன்னா இன்றைக்கி இந்த தப்பு மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்கேன். தேங்க்யூங்க.